அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே போயிட்டுருக்கு. குறிப்பாக ரேஷன் அரிசி கட் அப்படிங்கிறது தான். பொதுவாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சேவையை நீங்கள் கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்லி எல்லாருடைய ரேஷன் கார்டுக்கும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதை நீங்கள் செய்யலை அப்படின்ற பட்சத்துலேயும் சரி, அதே மாதிரி இந்த ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்களுடைய ரேஷன் அட்டைக்கும் ஒரு சில விதிமுறைகள் அப்படிங்கிறதும் புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்த விட புதிய ஜாக்பாட் அறிவிப்புகளும் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்திருக்கு. இதை பற்றின எல்லா விஷயங்களையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் அட்டையில் சில திருத்தங்கள் செய்கிறதுக்கும் சில மாற்றங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசு தரப்பில் வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள், இலவசங்கள், சலுகைகள் அண்ட் மத்திய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி அண்ட் மேற்கொண்ட நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது கிஷான் கார்டு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஏஒய் ரேஷன் வகை அந்த அட்டைதாரர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. அரிசி கொடுக்குறப்ப உங்களுக்கு அரிசி கம்மியாகவோ இல்லை உங்களுக்கு அரிசி இல்லைன்னோ சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக நீங்கள் ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க, மாதம் 35 கிலோ அரிசி வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான மெயினான தகவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமும் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள், புதிய சலுகைகள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் மறந்தும் ஸ்கிப் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது ரூல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரேஷன் கடைகளில் தகுதியான ஆட்களுக்கு தான் பொருட்கள் எல்லாமே போகுதா, இல்லை வேறு யாராவது போலியான கார்டுகளை வச்சு அவங்க வந்து ரேஷன் பொருட்களை வாங்குறாங்களா அப்படின்றத அரசு கண்காணிக்கிறதுக்காக ஒரு புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு புதிய சட்டம் அப்படின்னு சொல்லலாம், மாற்றம்னு சொல்லலாம், இது கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இகேஒய்சி அப்படிங்கிறது. இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான். அதே நேரத்தில் மாதம் மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கணுன்னாலும் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் செஞ்சுருக்கணும். ஏன்னா எல்லா அரசு சார்ந்த சலுகைகள் அண்ட் ஏதாவது அறிவிப்புகள் வருது. இப்போ பொங்கல், தீபாவளி இது எல்லாத்துக்கும் ஏதாவது சலுகைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பணத்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மாதம் இல்லை வருஷம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இத்தகைய சேவையை கட்டாயம் நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கணும். அப்படி பூர்த்தி செஞ்சால் தான் உங்கள் கார்டு அப்படிங்கிறது எலிஜிபிள் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா உங்கள் கார்டு எலிஜிபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ரேஷன் அட்டையில் கைரேகை பதிவு நீங்கள் செய்யலை அப்படின்னா இது பிற்காலத்தில் வந்து ரேஷன் கார்டு தடைபடுறதுக்கோ இல்லை ரேஷன் பொருட்கள் வந்து வழங்காமல் விடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த சேவை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் கட்டாயமாக்கப்பட்டு அந்தந்த ஊர்களுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஊழியர்கள் வந்து நேரடியாக சென்று இந்த ரேஷன் பதிவு, அதாவது கைரேகை பதிவை நேரடியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஊர் சைடில் உங்கள் வட்டாரங்களில் உங்களுடைய ரேஷன் கடையில் டெய்லி நீங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போவீங்கள்ல, அங்கே போகிறப்போ உங்களுடைய ரேஷன் ஊழியர் அப்படின்றவங்க இந்த மாதிரி கைரேகை இருக்குது கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில மாவட்டங்களில் ஜூலை 31க்குள்ளே இதை முடிச்சாகணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பல மாவட்டங்களில் இப்போ ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தேதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். எல்லாருமே இகேஒய்சி அப்படின்றத நீங்கள் பண்ணியிருக்கணும். குறிப்பாக இதை வந்து இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இப்போ 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் இருக்கிறதுல ஒரு ஆள் மட்டும்தான் மாதம் போய் ரேஷன் பொருள் எல்லாம் வாங்குவீங்க. மிச்சம் 4 பேர் அப்படின்றவங்க கைரேகையை வைக்காமல் இருப்பாங்க. அந்த 4 பேர் இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி நிறைய பேர் இறந்தவங்களுடைய அந்த பெயர்களை நீக்காமலே இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது. நீங்கள் மாதம் ரேஷன் பொருள் வாங்குறீங்க, உங்கள் கைரேகை வச்சு வாங்கிட்டீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து உங்கள் பையனோ இல்லை உங்களுடைய வீட்டில் பையன், மருமக எல்லாரும் ஃபேமிலியோட வெளியில் இருக்காங்க, இல்லை படிப்புக்காக என் பையன் வெளியில் இருக்கான், என் மக வெளியில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸில் இருப்பீங்கள்ல. இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க. அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேர் வந்து நீங்கள் வந்து கைரேகையை முடிச்சிட்டிங்க. ஆனால் இன்னும் உங்களுடைய 2 தங்கச்சி முடிக்கலை, இல்லை அப்படின்னா என் தம்பி முடிக்கலை. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
உங்க பையன் இல்ல அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, யார் வெளியூர்ல இருக்காங்களோ, உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, உங்க மாமனார், மாமியாரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களாவே இருந்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, ரேஷன் பொருள் எப்பவும் வாங்க வேண்டிய கடையில இருந்து ரொம்ப தொலைவா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு அருகில எந்த ரேஷன் கடை இருக்கோ, அங்க போய் இந்த இகேஒய்சி அப்படிங்கிற இந்த கைரேகை பதிவ நீங்க செஞ்சுக்கலாம். இது அரசு நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சலுகை. இதில ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். என்ன தெரியுமா? வெளிநாட்ல இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வெளியில வேலை பார்க்குறாங்க. எங்க அப்பா வெளியில வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய கைரேகைனா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. அதுக்கு இப்பைக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்னைக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இந்தியா வர்றாங்களோ, அப்பைக்குன்னு நீங்க அவங்களோட கைரேகைய பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது மாசம் மாசம் ஒருத்தர் மட்டுமே போய் வாங்கிட்டு இருக்கிறதுனால, மிச்சம் 4 பேர் இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாது இல்லையா? ஒரு குடும்பத்தில இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் கரெக்ட்டா அரசு சலுகையா எல்லா மானிய பொருட்களும் போகணும் அப்படின்ற காரணத்துக்காகவும், போலியான ரேஷன் கார்டு நெறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு நபர் தான். ஆனா 2 ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருக்கும். இல்ல ஒரே வீட்ல 2 ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குளறுபடிகள சரி செய்றதுக்காக தான் இந்த முயற்சி அப்படிங்கிறது. குறிப்பா இந்த உயர்த்தப்பட்ட மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரூ. 2,500 வாங்குறதுக்கு இதுவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. இது மெயினான முதல் அறிவிப்பு அப்படிங்கிறது. 2வது அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜாக்பாட் அறிவிப்புனே சொல்லலாம். முன்னாடினா நம்மளுக்கு வந்து ரேஷன் பொருள் எல்லாம் நம்மளுக்கு குடுக்குறாங்கன்னா, அது சரியான வெயிட்ல இருக்காது. இப்போ 1 கிலோ இருக்கு அப்படின்னா, அது 900 கிராம் தான் இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு 16 கிலோ அரிசி அப்படின்னா, அது 15 கிலோ இருக்கும், 14 கிலோ இருக்கும். இந்த மாதிரியான நெறைய இடத்துல நெறைய ரேஷன் கடைகள்ல இருந்து குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது கவர்மெண்ட்க்கு போயிட்டே தான் இருந்தது. இதை சரி செய்ற விதமா தான் கவர்மெண்ட் இப்போ புதிய அப்டேட் அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்குமே எந்தவித வேறுபாடும் இல்லாம, அதில எந்தவித குறைபாடும் இல்லாம, எடையில எந்தவித குறைபாடும் இல்லாம எல்லாருக்குமே பேக்டு ஐட்டத்தில நம்மளுக்கு வந்து இனிமேலேருந்து ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது குடுப்பாங்க. 1 கிலோ பருப்பா இருந்துச்சுன்னா, பேக் பண்ணி எப்படி கடையில நம்மளுக்கு பேக் பண்ணி ஒரு பாக்கெட்ல குடுக்குறாங்களோ, அதே மாரி குடுப்பாங்க. இந்த செயல்முறை அப்படிங்கிறது போன ஆட்சியிலேயே உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில ஒரு சில ரேஷன் கடைகள்ல இத அமல்படுத்துனாங்க. அமல்படுத்தி மக்கள்ட்ட இது முன்கூடியே பரிசோதனை முறையில அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு மக்கள்ட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால, பருப்பு, சர்க்கரை, அதே மாரி பாமாயில் இது எல்லாம் நல்லா பேக் பண்ணி அனுப்புறதோட, இனிமே அரிசியும் சேர்த்து பேக் பண்ணியே குடுத்துரலாம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றதும் எடுக்கிறதுக்கு இந்த தாவேகா அரசு அப்படிங்கிறது நெறைய முயற்சிகள் எடுத்துட்ருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுக்கு பேக்டு ஐட்டமாவே உங்களுடைய அனைத்து ரேஷன் பொருட்களும் உங்களுக்கு வந்து சேரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது அறிவிப்பு என்னன்னா, கடின உழைப்பு அதே மாதிரி வயசு முதிர்வு காரணமா நம்ம தாத்தா, பாட்டிக்குனா கைரேகை அப்படிங்கிறது ஒழுங்கா விழுகாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கைரேகை விழுகாம ரொம்ப நேரமா ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கடின உழைப்பு காரணமா நெறைய நம்மளோட அம்மா, அப்பாவுக்கே அந்த கைரேகை அப்படிங்கிறது தேஞ்சு போய் அது வந்து கைரேகை விழுகிறதுல ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதனால பொருட்கள் வாங்குறதுல ஏற்படக்கூடிய தாமதம் அண்ட் நேர விரயத்தை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஃபேஸ் ரெகக்னைஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி நம்ம மொபைலில் வந்து நம்மளுடைய ஃபேஸை காமிச்சு நம்மளோட லாக் திறக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸை காமிச்சு நம்மளுடைய விவரங்கள் எல்லாமே துல்லியமாக அறியப்பட்டு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பொருட்கள் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படின்ற இந்த மெத்தட் மூலியமாக தேவையில்லாத போலி ரேஷன் கார்டுகளையும் கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாமல் அதிக பொருட்கள் அனைத்து நபர்களுக்கும் போகிறதையும் தடுக்க முடியும். அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற அந்த கார்டு வச்சுருக்கோங்க. அதாவது ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு வச்சுருக்கவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டுக்கு மாதம் 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது மத்திய அரசால் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இதில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் குறைந்த நபர்களாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் வந்து மாதம் 35 கிலோ அரிசி வாங்குறவங்களா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேலேருந்து உங்களுக்கு அந்த அரிசி கிடைக்காது. ஏன்னா குறைந்த நபர் கொண்ட நபர்கள் வீட்டுக்கு வந்து அதிகப்படியான அரிசி போகுது, அதிகப்படியான அரிசி தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு குறைந்த அரிசி தான் போகுது அப்படின்னு மத்திய அரசு அப்படிங்கிறது இதை கண்ணோக்கில் கொண்டு இதில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அமுல்படுத்தவும் படுது. அதாவது ஒரு கார்டுக்கு, அதாவது ஏஏஒய் கார்டு வச்சுருந்தாலுமே உங்கள் வீட்டில் 2 நபர் தான் இருக்காங்கன்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்ற விதத்தில் மாதம் உங்களுக்கு 14 கிலோ அப்படிங்கிறது தான் இனிமேலேருந்து கிடைக்கும். இதுவே 5 பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் ஏஏஒய் கார்டு தான் எங்களுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 கிலோவுக்கு மேலே அரிசி அப்படிங்கிறது மாதம் மாதம் கிடைக்கும். ஆனால் ஒரு கார்டில் 2 பேர் தான் இருக்கீங்க, ஏஏஒய் வகை ரேஷன் அட்டையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இனிமேலேருந்து 14 கிலோ தான் 2 பேர் இருந்தால், ஒரு ஆளுக்கு அது 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா அதில் 21 கிலோ வரும். ஒரு ஆளுக்கு 7 கிலோ. அதுதான் இனிமேலேருந்து ரூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதத்துலேருந்து இனிமேல் உங்களால் 35 கிலோ அரிசி அப்படிங்கிறத வாங்க முடியாது.
அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் அட்டையில வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்குமே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேஸ் பில் வேணும், இல்லை அப்படின்னா நம்மளோட ஆதார் அட்டை அப்படிங்கிறது வேணும். இது 2 இருந்தால் போதும். ஆனால் இப்போ என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்கள் கேஸ் பில் மட்டும் இல்லாமல் அது கூடவே உங்களுடைய அப்பாவுடைய கேஸ் பில்லும் தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய அதாவது 2 பேருக்குமே, அது கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு கேஸ் பில் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது. அண்ட் அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 அப்படிங்கிறது தான். இது நீங்கள் மாதம் மாதம் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு ஆதார் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி மொபைல் நம்பர், இது 3 சரியாக இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே போல் இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைரேகை பதிவு, இந்த முறையும் நீங்கள் பின்பற்றிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மாதம் மாதம் வாங்குறதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. வருகிற ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் நடைபெற்ற பிறகு இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரும். கட்டாயம் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எப்போ ரூ. 2500 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், இது பற்றின அறிவிப்பு வரும். அதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வர்ற சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரூ. 2500 அப்படிங்கிறது இந்த மாதம் 15ஆம் தேதி போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன். ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமாக தான் இருக்குது. நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை, அரசு சார்ந்த ஏதாவது சலுகைகள் பெறணும் அப்படின்னாலும் சரி, குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய படிப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆவணங்களோட ரேஷன் கார்டு அப்படின்றதோடைய செராக்ஸுமே அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதனால் ரேஷன் கார்டு தொடர்பான எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கணும்னா இகேஒய்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது ஜூலை 31க்குள்ளே கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடையாது, ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் இது கம்பல்சரியாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேட் அப்படிங்கிறத. உங்களுடைய ரேஷன் பொருள் வாங்குறப்ப ரேஷன் ஊழியர்கிட்ட கேட்டு இதை பதிவு செஞ்சுக்கோங்க. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இதுதான் முக்கியமான 6 அறிவிப்பு அப்படிங்கிறது. இது மாதிரியான ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.